பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவரின் வாயை கிழித்த ராணுவ தலைவர். இந்தியாவிடம் தோற்றது அவமானம். கிரிக்கெட் மேட்ச் இப்போ போர்க்களமா மாறிடுச்சு. அசீம் முனீர் செம காண்டில் இருக்காரு. ஏன் தெரியுமா? T20 மேட்ச்ல இந்தியா கிட்ட பாகிஸ்தான் படுதோல்வி. 61 ரன் வித்தியாசத்துல நம்ம பசங்க வெச்சு செஞ்சுட்டாங்க. ஆனா மேட்சுக்கு முன்னாடி பாகிஸ்தான் PCB தலைவர் நக்வி கொடுத்த பில்டப் இருக்க, அப்பா அப்பா, நாங்க யாருக்கும் பயப்படல. ராணுவ தலைவர் அசீம் முனீரே எங்க பக்கம்தான்னு நக்வி வீராவேசமா பேசினாரு. ஆனா இப்போ இந்தியா கிட்ட தோத்த உடனே அந்த ராணுவ தலைவரே நக்வி மேல செம கடுபாயிட்டாரு. என்ன எதுக்குடா இதுல இழுத்தீங்கன்னு அசீம் முனீர் இப்போ நக்விய லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காராம். இது இப்போ பாகிஸ்தான் அரசுக்கும் ராணுவத்துக்கும் இடையில பெரிய சண்டையா வெடிச்சிருக்கு. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடத் தெரியாதவன் கூடம் கோணல்னு சொன்னானா. அது மாதிரி இப்போ பாகிஸ்தான் நிலைமை ஆகிடுச்சு. முதல்ல பேட்டிங் செஞ்ச இந்தியா இஷான் கிஷனோட அதிரடியால 175 ரன் அடிச்சாங்க. ஆனா 176 ரன் இலக்க துரத்தின பாகிஸ்தான் 114 ரன்னுக்கு ஆல் அவுட். 18 ஓவர் கூட முழுசா ஆடல. நக்வி சொன்ன பயப்பட மாட்டோம் டயலாக இப்போ சோஷியல் மீடியால வெச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு கிரிக்கெட் தோல்வி இப்போ ஒரு நாட்டோட அரசாங்கத்தையே ஆட்டி பாக்குது. அடுத்து நக்வி பதவி தப்புமா இல்ல ராணுவம் கிரிக்கெட்டை கையில் எடுக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியா கிட்ட தோத்ததுக்கு நக்வி தான் காரணமா இல்ல பாகிஸ்தான் டீம்ல திறமை இல்லையா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது சாதாரண தோல்வி இல்ல, வாயை கிழிச்ச தோல்வி.